தொடர் நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் தாவேகாவுக்கு ஆதரவு என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதற்கு முன்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டம், அந்த கூட்டத்துக்கு பிறகு இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர், குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டிய ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார்கள். இந்த சந்திப்பின் போதுதான் தாவேகாவுக்கான ஆதரவுக்கான காரணம் என்ன, எந்த அடிப்படையில் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தோம், அடுத்தடுத்த கட்டமாக கம்யூனிஸ்டினுடைய நிலைப்பாடு நகர்வு என்ன என்பதை அவர்கள் விளக்கமாக தெரிவித்தார்கள். அதில் அவர்கள் தெரிவித்த அந்த கருத்து என்பது இடதுசாரி இரட்டை பஞ்ச் என்பது போன்று அமைந்தது. ஏனென்றால் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பதற்கான காரணம் என்ன என்ற கேள்விக்கான பதிலை அவர்கள் தெரிவிக்கும் போது, தாவேகா பொறுத்தவரையிலும் மக்கள் தனிப்பெரும் கட்சியாக தாவேகாவை தேர்வு செய்திருக்கிறார்கள். ஜனநாயக முறைப்படி பார்க்கும்போது தாவேகா தான் ஆட்சி அமைக்க வேண்டும், ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பு விடுக்க வேண்டும். ஆனால் அவர் அழைப்பு விடுக்காமல் திட்டமிட்டு காலம் தாழ்த்துகிறார். இப்படியே சென்றால் 10ஆம் தேதி வரையில் காலம் இருக்கின்றது, டைம் இருக்கின்றது. 10ஆம் தேதி கடந்து விட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழகத்தில் நடைமுறைக்கு வந்துவிடும். பாஜக நேரடியாக தமிழக அரசியலில் பங்கு பெறும். இதனால் பாஜகவினுடைய தலையீடை தவிர்ப்பதற்காக தான் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்ற காரணத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு என்று தெரிவித்திருக்கிறார். வெளியிலிருந்து ஆதரவு என்றால் எப்படி, அதனுடைய முழு அர்த்தம் என்னவென்றால், வெளியிலிருந்து ஆதரவு என்று தெரிவிக்கும் போது தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சரவையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கேற்காது, ஆட்சியில் பங்கேற்காது, அதிகாரத்தில் பங்கேற்காது. வெளியிலிருந்து ஆதரவு மட்டும், இந்த எண்ணிக்கையை மட்டும் நாங்கள் கொடுக்கின்றோம். எங்கள் 2 எண்ணிக்கை மட்டும் நாங்கள், இந்த வாக்கெடுப்பு பெரும்பான்மைக்கான வாக்கெடுப்பு என்று வரும்போது எண்ணிக்கை மட்டும் நாங்கள் 2 உறுப்பினர்கள் ஆதரவு என்ற எண்ணிக்கை மட்டுமே நாங்கள் கொடுப்போம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவிப்போம், ஆனால் திமுகவுடன் கூட்டணியில் பயணிப்போம், திமுகவுடன் கூட்டணியில் தொடர்வோம் என்று தெரிவித்திருக்கிறார். இது முரணாக இருக்கின்றதா, முரணாக இல்லையா என்றெல்லாம் செய்தியாளர்கள் அடுத்தது கேள்வி முன்வைத்தார்கள். அதாவது, நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்காவிட்டால் ஆளுநர் ஆட்சி நடைமுறைக்கு வந்துவிடும். அதன் மூலமாக பாஜகவுடைய நேரடி அரசியல் இங்கு கால் ஊன்றும். அதை தவிர்ப்பதற்காக தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கின்றோம். மற்றபடி நாங்கள் திமுகவுடன் தான் கூட்டணியில் பயணிக்கின்றோம், திமுக கூட்டணியில் தான் தொடருவோம் என்று கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஆட்சியில் பங்கு கிடையாது, அதிகாரத்தில் பங்கு கிடையாது, அமைச்சரில் பங்கெடுக்க மாட்டோம், வெளியிலிருந்து ஆதரவு, அந்த எண்ணிக்கை என்பதை ஆதரவாக கொடுப்போம். மற்றபடி நாங்கள் எதிர்க்கட்சியாக திமுகவுடன் இணைந்து நாங்கள் பயணிப்போம், தொடர்ந்து கூட்டணியில் இருப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்ற அரசு என்று வரும்போது, நிர்வாகம் என்று வரும்போது, செயல்பாடு என்று வரும்போது தாவேகாவுக்கு எதிராக நாங்கள் எதிர்க்கட்சியாக திமுகவுடன் இருந்து நாங்கள் குரல் கொடுப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தாவேகாவுக்கு எண்ணிக்கையில் ஆதரவு, அரசு நிர்வாகம் ஆட்சி நடைபெறும் போது திமுகவுக்கு ஆதரவு, திமுகவுடன் தொடர்ந்து பயணித்து நாங்கள் தமிழக அரசியல் நிலவரங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படும் போது, மக்களுக்கு எதிரான திட்டங்களோ, மக்களுக்கு எதிரான செயல்கள் நடைபெறும் போது தாவேகாவுக்கு எதிராக நாங்கள் களத்தில் நின்று திமுகவுடன் கூட்டணி அமைத்து போராடுவோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்திருக்கிறார்கள். இது இடதுசாரிகளுடைய இரட்டை பஞ்ச் என்பது போன்றுதான் பார்க்கப்படுகிறது. பிசிக நிச்சயமாக ஆதரவு கொடுக்கும் என்றுதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படியாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவு கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதை நாம் பார்க்கின்றோம். அதே சமயத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை சந்திப்பதற்காக செல்ல இருக்கின்றார். இப்போது வரை அவர் பட்டினப்பாக்கம் நிலையத்தில் தான் இருக்கின்றார். அங்கிருந்து இன்னும் சற்று நேரத்தில் அவர் அர்லேக்கரை சந்திப்பதற்காக செல்ல இருக்கின்றார். அதற்கு முன்னதாகவே தாவேகாவுடைய மிக முக்கியமான நிர்வாகிகள், அதாவது ஆதவ் அர்ஜுனா, தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அதே போன்று நிர்மல் குமார் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே கவர்னர் மாளிகை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது. ஆனால் விஜய் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தான் தற்போது வரை இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் கவர்னரை சந்திக்க இருக்கிறார். இன்னும் கூடுதல் தகவலாக தமிழக வெற்றி கழகம் தரப்பில் தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது, தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனு தாக்கல் செய்திருப்பதாக கூட கூறப்படுகிறது. தனிப்பெரும்பான்மைக்கான 118 இடங்கள் விசிக ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் அது உறுதியாக இருந்தாலும் கூட முன்னேற்பாடு வேறு வழி இல்லாமல் தாமதமாக கூடாது என்ற அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்தையும் தமிழக வெற்றி கழகம் அணுகியிருப்பதாக கூறப்படுகிறது. இப்படியாக சட்ட ரீதியாக அணுகுமுறை ஒருபுறம், மறுபுறம் பெரும்பான்மைக்கான இடங்களை திரட்டுவதற்கான நடவடிக்கை ஒருபுறம் என மிக தீவிரமான நடவடிக்கை தாவேகா மேற்கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட பெரும்பான்மை அவர் அடைந்து விட்டார். விசிகாவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கின்றது.